நம்முடைய வேதாகமத்திலிருந்து இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஊட்ஸ் தேசத்தில் யோபுன்ற மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தார். அவர் செல்வந்தர் மட்டுமில்ல, நீதிமானும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவருமா இருந்தார். அவருக்கு 7 மகன்களும் 3 மகள்களும் இருந்தாங்க. அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 மாடுகள், 500 கழுதைகள், அது மட்டும் இல்லாமல் பல வேலைக்காரங்க இருந்தாங்க. அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா, வீடு முழுவதும் மகிழ்ச்சியால நிரம்பி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சாத்தான் தேவனுடைய சந்நிதிக்கு சென்று, யோபு கிட்ட செல்வமும் ஆசீர்வாதமும் இருக்கிறதால தான் தேவனாகிய உம்மிடத்துல பயபக்தியா இருக்கிறான், அதையெல்லாம் எடுத்து விட்டா தேவனாகிய உம்மை மறந்து விடுவான் என்று சாத்தான் தேவனுக்கு சவால் விட்டான். சாத்தான் யோபுவோட விசுவாசத்தை சோதிக்கணும்னு திட்டமிட்டான். அந்த சந்தோஷமான வீடு இருள்ல மூழ்கிடுச்சு. திடீரென துன்பச் செய்தி ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. யோபின் மாடு, ஆடு, ஒட்டகம், கழுதை இது எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டன. வேலைக்காரங்க கொல்லப்பட்டாங்க. இதை விட கொடுமையான செய்தி யோபுக்கு வந்துச்சு. அவரோட பிள்ளைங்க எல்லாருமே வீடு இடிஞ்சு விழுந்ததுல இறந்துட்டாங்க. அந்த நிமிடம் யோபின் இதயம் நொறுங்கியது. அவர் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் விழுந்தார். ஆனால் அந்த துயரத்தின் நடுவிலும் அவர் கூறிய வார்த்தைகள் தான் ஆச்சரியமாயிருந்துச்சு. அது என்ன வார்த்தைன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உடைந்த இதயத்திலிருந்து வந்த விசுவாசத்தின் வார்த்தை. யோபுக்கு இன்னும் சோதனை முடியல. யோபுடைய உடல் முழுவதும் கொடிய புண்கள் தோன்றிடுச்சு. அவர் சாம்பல்ல உட்கார்ந்து உடைந்த பானையால் தன் புண்களை சுரண்டி கொண்டிருந்தார். உடல் வேதனை, மனவேதனை இரண்டும் சேர்ந்து அவரை நசுக்கியது. அவரின் மனைவி கூட, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறினாள். அந்த வார்த்தைகள் கத்தியாக இதயத்தை குத்தி இருக்கலாம். ஆனால் யோபு மெதுவாக, நாம் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றோம், தீமையையும் பெற வேண்டாமோ என்று தன்னுடைய மனைவியிடம் கூறினார். அவரின் நண்பர்கள் வந்து ஆறுதல் கூறினார்கள். ஆனால் அவர்களது வார்த்தைகள் ஆறுதலாக இல்லை. நீ பாவம் செய்ததால் தான் இத்தனை துன்பமும் உனக்கு வந்தது என்று கூறினார்கள். யோபின் மனம் இன்னும் வலித்தது. நான் ஏன் இவ்வளவு துன்பப்பட வேண்டும் என்ற கேள்வி அவருக்குள்ள எழுந்துச்சு. சில நேரங்களில் அவர் தேவனை நோக்கி தன் வேதனையை கூறினார். அது ஒரு உடைந்த மனிதனுடைய கூக்குரல். இறுதியில தேவன் யோபு கிட்ட பேசினார். உலகத்தின் படைப்பையும் இயற்கையின் அதிசயங்களையும் குறித்து யோபு கிட்ட கேள்விகளை கேட்டார். இதனால் மனித அறிவு குறைவு என்பதையும் தேவனின் ஞானம் அளவற்றது என்பதையும் யோபு உணர்ந்தான். அவன் மனந்திரும்பி தேவனின் மகிமையை ஒப்புக்கொண்டான். அதன் பின் தேவன் யோபின் நிலைமையை மாற்றினார். அவனுக்கு முன்பிருந்ததை விட இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் மீண்டும் பிள்ளைகள் பெற்றான், நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தான். யோபின் கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல காரணம் தெரியாத வேதனைகள் வரலாம். ஆனால் உடைந்த இதயத்திலும் தேவனை பிடித்து கொண்டிருக்கும் விசுவாசம் தான் இறுதியில வெற்றி பெறும். நம்முடைய கண்ணீருக்கு அடுத்து கருணை இருக்கிறது, நம்முடைய இருளுக்கு அடுத்து ஒளி இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது நமக்கு தடைபடாது என்ற வசனத்தை நம்புங்க. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும்.